மத போதகரான கிராண்ட் ஸ்மித் வெள்ளை கும்பல்களால் உயிருக்கே ஆபத்தார அளவுக்கு ரொம்ப கடுமையா தாக்கப்பட்டாரு. ஆனா அதிர்ஷ்டவசமா அந்த காயங்கள்ல இருந்து மீண்டு உயிர் பொழைச்சாரு. இந்த எலன் கிரே சம்பவம் நடந்து சரியா ஒரு வாரம் கழிச்சு, அதாவது 1912 செப்டம்பர் 13ஆம் தேதி ஆஸ்கார்வில்லே டவுனுக்கு வெளியில இருக்கிற ஒரு காட்டு பகுதியில 18 இல்ல 19 வயது நிரம்பிய மேக்ரோ அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு வெள்ளை பெண் பலாத்காரம் செய்யப்பட்டு உயிருக்கு ஆபத்தான நிலையில கண்டுபிடிக்கப்பட்டாங்க. அதாவது மேக்ரோ அப்படின்னு அழைக்கப்படுற இந்த வெள்ளை பெண் ஒரு பெரிய கல்லால தலையில பலமா தாக்கப்பட்டு மண்டையோடு உடைஞ்சு ஆடைகள் பாதை அவிழ்க்கப்பட்ட நிலையில இலை குவியல்களுக்கு அடியில கிடந்ததா சொல்றாங்க. இந்த வெள்ளை பெண் கண்டுபிடிக்கப்படும் போது உயிரோட இருந்தாலும் மூச்சு விட சிரமப்பட்டு அன்கான்சியஸ் ஆகி கோமாக்கு போனதா சொல்லப்படுது. அப்படி கோமா நிலையில இருந்த மேக்ரோ 2 வாரங்கள் கழிச்சு இறந்து போனதாகவும் சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, இந்த மேக்ரோவோட பலாத்கார வழக்குல குற்றவாளிகள்னு சொல்லி சில கருப்பின ஆண்கள் கைது செய்யப்பட்டாங்க. ஆனா கைது செய்யப்பட்ட அந்த கருப்பின ஆண்கள்ல இருந்த ஒருத்தர் கூட உண்மையான குற்றவாளிகள் இல்லைன்னு சொல்லி பரவலா பேசப்பட்டதால இந்த வழக்குல சம்பந்தப்பட்ட உண்மையான குற்றவாளிகளை தேடுற முயற்சி எழுந்ததாகவும், அந்த தேடுதல் முயற்சியில மேக்ரோ கண்டுபிடிக்கப்பட்ட அந்த இடத்துல எவிடன்ஸ் ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லி தேடும் போது அந்த இடத்துல ஒரு பாக்கெட் மிரர் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும், ஸ்பாட்ல கண்டுபிடிக்கப்பட்ட அந்த பாக்கெட் மிரர் அதே போர்சித் கவுண்டியில ஆஸ்கார்வில்லே டவுனுக்கு பக்கத்துல இருக்கிற கம்மிங் பகுதியை சேர்ந்த எர்னஸ்ட் நாக்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுற 16 வயதான ஒரு கருப்பின பையனோடதுன்னு தெரிய வந்ததாகவும் சொல்றாங்க.